அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போய் ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறார். அந்த ரேக்கில் அவர் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு செல்ல பிராணி, ஒரு டாக் தன்னோட கழுத்தில் பேஸ்கெட்டை மாட்டிக்கிட்டு கையில் லிஸ்ட்டை வச்சு அப்படியே லிஸ்ட்டை பார்த்து தன்னுடைய முதலாளிக்கு என்னெல்லாம் பொருள் வேணுமோ எல்லா பொருளையும் பார்த்து 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 அந்த பேஸ்கெட்டில் வாங்கி வச்சிட்டு இருக்கு. ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அது எல்லா பொருளையும் வாங்கி முடித்த உடனே லைனில் போய் நின்று, நம்மள பல பேர் கியூவை ஃபாலோ பண்ணுறதே இல்லை, லைனில் நின்று தான் எடுத்த எல்லா பொருளுக்கும் பில் போட்ட பிறகு தன்னுடைய முதலாளியுடைய கிரெடிட் கார்டு கொடுத்து பில் போட்டு எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு வெளியில் போகுது. இவர் ஆச்சரியத்தோடு அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. இது எங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்க வெளியில் போன டாகு அப்படியே மெயின் ரோட்டுக்கு வருது. மெயின் ரோட்டில் சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னல் போட்டதை பார்த்துட்டு வெயிட் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணுது. பல பேர் சிக்னலே மதிக்காத இந்த சமயத்தில் அது அவ்வளோ அழகாக சிக்னலை கிராஸ் பண்ணி ரோட்டோட எதிர் திசைக்கு போய் பஸ் ஸ்டாப் போகுது. இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற ஒரு டாகை யாரோ ஒருத்தர் இவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு, அது யார் நம்ம போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. அது ஒரு பஸ்ஸில் ஏறுது. அதே பஸ்ஸில் இவரும் ஏறுறாரு. ஏறின உடனே சரியாக சில்லறை எடுத்து கண்டக்டர் கொடுத்து டிக்கெட் வாங்குது. ஆச்சரியப்படுறாரு. கொஞ்சம் தூரம் பயணித்த பிறகு அந்த நாயோட இடம் வந்த உடனே பஸ்ஸிலேருந்து இறங்கி தன்னோட வீட்டை நோக்கி நடக்குது. இவரும் மெதுவாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. அது தன்னோட வீட்டுக்கு போன உடனே கேட்டை மெதுவாக திறந்து சத்தமே இல்லாமல் நிதானமாக உள்ளே போய் கேட்டை சாத்ததை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பல பேர் கேட்டை நம்ம வீடுகளில் கேட்டை டம்மு டும்முன்னு திறக்கும்போது வீடே அதிரி இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இது பண்ணுறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறார். வீட்டுக்குள்ளே போகுது. காலிங் பெல் அடிக்குது. வீடு உள்பக்கமாக பூட்டி இருக்குது. காலிங் பெல் அடிக்குது. வீடு யாருமே திறக்கலை. மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. யாருமே திறக்கலை. மறுபடியும் 2 முறை காலிங் பெல் அடிக்குது. வீட்டுடைய முதலாளி உள்ளேருந்து வேகமாக வெளியில் வராரு. வரும்போது கையில் ஒரு கம்போடு வராரு. வந்த உடனே அந்த நாயை பட்டார் 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 பட்டார்னு அடிக்கிறாரு. அந்த நாய் வலியால் துடிக்குது. இதை பார்த்து அவர் வேகமாக உள்ளே வந்து அந்த முதலாளியை தடுத்து, என்னங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுறீங்களேங்க, இப்படி ஒரு பொறுப்பான நாய் இது வரைக்கும் என்னோட வாழ்நாளில் பார்த்ததே இல்லை, நான் ஆச்சரியத்தோடு பின்தொடர்ந்து வந்தேங்க, நீங்கள் ஏங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க, நான் அந்த நாய்க்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், எங்கேயாவது நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் போகும்போது சாவி எடுத்துகிட்டு போன்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். சாவி எடுத்துகிட்டு போகாமல் இப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிறதுனால என் தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி தாங்க நம்முடைய வீடுகள்லையும் நம்முடைய பணித்தலங்களிலும் இப்படியும் சில பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவர்களை திருப்தி அடைய செய்யவே முடியாது. ப்ளீஸ் இக்னோர் தெம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுக்கு திருப்தி அடைகிற மாதிரி உங்கள் பணியை தொடருங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். கிராஸ் யுவர் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்ஸ். பெஸ்ட் விஷஸ்.